காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தானியேல் என்கிற விசேஷித்த கதாபாத்திரத்தை நாம் தியானிக்கலாம். தானியேல் எப்படிப்பட்ட பதவியில் இருந்தார் என்று சொல்லி இந்த வசனத்தின் முற்பகுதி சொல்லுகிறது. தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். கர்த்தர் நம்மளை உயர்த்தும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் போய் உயர்த்துவார். இப்பேற்பட்டதான ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற மனுஷனுக்கு எதனால் அப்படி கிடைத்ததுன்னா, அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி, பரிசுத்த ஆவியானவரை போல நமக்குள்ள இருக்கிற விசேஷித்த ஆவி வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தது. அதனால் ராஜா என்ன செய்தார்னா, தானியேலை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தார். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் அறியப்படுகிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்குள் இருக்கிற ஆவி எப்படிப்பட்டதோ அப்படித்தான் ரட்சிக்கப்படாதவர்கள் கூட உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள், அடையாளப்படுத்துவார்கள். அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் விசேஷித்த ஆவி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய ஆவிகளை பற்றி பேசுது பைபிள். அதில் கீழ்ப்படிதலின் ஆவி, இணக்கத்தின் ஆவி, ஒரு மனதின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, விட்டு கொடுக்கும் ஆவி, பொறுமையாக இருக்கும் ஆவி, இதெல்லாம் ஆவியின் கனிகள். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கணும். இப்போ தானியேல் பாருங்க, யாரோ ஒருத்தர் கண்ட கனவை இவர் அர்த்தம் சொல்கிறார். அந்த கனவு, நீங்கள் இந்த கனவு தான் பார்த்தீங்க, இந்த கனவுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் சொல்கிறார். இப்போ இதனால தான் இந்த ராஜாவுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னாக்கா, தானியேலுக்கு இந்த உலகத்தில் எவனுக்குமே இல்லாத ஒரு ஞானம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், தேசம் முழுவதுக்குமே அவனை அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தார். நம்மளை குறித்து உலகம் எப்படி நினைக்குன்னா, இவங்க ஞானத்தில் விசேஷமானவர்கள், தெய்வ பக்தியில் விசேஷமானவர்கள், ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கட்டும் பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு வலிமை இவர்களிடத்தில் இருக்கிறது. தேவனுடைய அந்த இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசில், ஏசப்பாவுடைய மனசில் என்ன இருக்குன்றத இவங்க கேட்டு நமக்கு சொல்ல முடியும் என்ற அளவுக்கு விசேஷித்த ஆவியினால் நம்ம நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் காலைல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு விசேஷித்த ஆவியை, விசேஷித்த அபிஷேகத்தை தாங்க. இப்போ நம்ம சபை நடத்துறதுக்கு நான் இப்படி தான் ஜெபிப்பேன், ஆண்டவரே உம்முடைய கிருபையும் ஞானத்தையும் தாரும். ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் அப்படி தான் ஜெபிப்பேன், உம்முடைய கிருபையும் உம்முடைய ஞானமும் வேணும். அப்போ பரீட்சை எழுதுகிறவங்களுக்கு என்ன வேணும், ஆண்டவரே உம்முடைய கிருபை வேணும், உம்முடைய ஞானம் வேணும், உம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், உம்முடைய நாலேஜ் வேணும். எதெல்லாம் நம்ம கேட்குறோமோ அந்த விசேஷ விதத்தில் ஆண்டவர் தர்றார். அதே போல் வேலை செய்கிறவங்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்பை தாருங்க, விசேஷித்த கிருபையை தாங்க, அந்த எஜமான் கண்களை எங்களுக்கு தயவு கிடைக்கணும், எங்களை என்ன செய்திடக்கூடாது, வேலையை விட்டு எடுக்க கூடாது. எப்படியே பொறாமல் பிடிச்சவங்களாம் நிறைய சொல்லி சில டைமில் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுலாம் தூக்கிடுறாங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் விசேஷித்த ஆவி நமக்குள் இருக்கிறதா என்பதை பார்க்கணும். உலகத்தின் ஆவியோ மாம்சத்தின் கிரியிலோ நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. விசேஷித்த தானியேலுக்கு இருந்த ஆவியை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் வைத்து நீங்கள் போகிற இடத்துல வழி திறக்கணும், கொடுக்காதவங்க கொடுக்கணும். அப்படிப்பட்டதான கிருபைகள் இந்த நாளிலே உங்களுக்கு திறக்கப்படுவதாக. நீங்கள் எங்கே போகிறீங்களோ, அது ஒரு வியாபாரமாக இருந்தால் பல லட்சங்களை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக, பல கோடிகளுக்குரியதான திட்டங்களை தேவன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்படியாக,
இந்த காலையில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, விசேஷித்த ஆவி எங்களுக்குள் நீர் வைத்திருக்கிறீர். இன்றைக்கு யாரெல்லாம் தானியேலுக்குள் இருந்த விசேஷித்த ஆவி எனக்கும் வேணும், என்னை பற்றி இவங்களை இருக்க அந்த பொறுப்பில் நியமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நமக்குள்ள இருக்கிற விசேஷங்கள் வெளிப்படும்படியாக, ஞானம் வெளிப்படும்படியாக, கல்வி அறிவு வெளிப்படும்படியாக, ஓ ரபலர அஷகபர அசியலரபம். உலகம் நம்மளை கீழே 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 கொண்டு போய் நிறுத்த நினைக்கும். ஆனால் கர்த்தரோ மேலே 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 கொண்டு போய் நிறுத்த விரும்புவார். அதற்கு விசேஷித்த ஆவி வேண்டும், விசேஷித்த ஞானம் வேண்டும். கர்த்தர் அதெல்லாம் இந்த காலவேளை உங்களுக்கு தந்தருள்வாராக. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்கு அப்படி செய்வதாக. எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளில் இந்த கேட்ட வார்த்தையின்படி எனக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஆவினால் நிரப்பி என்னைக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் உண்டான வாசல் திறக்கப்படட்டும். அதற்குரிய ஞானம், அதற்குரிய ஆவியின் கனி இவைகள் உண்டாகட்டும், பெருகட்டும், நிலைத்திருக்கட்டும். இயேசுவி நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலவான் பரவாதே. Hallelujah, hallelujah, hallelujah. God bless you, God bless you.